ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்கு போகணும், ஹோட்டலில் போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. வீட்டிலே சூப்பராக செய்யலாம். ஒரு பவுலில் வேக வச்சு உருளைக்கிழங்கு, நான் பெரிய உருளைக்கிழங்கு அதனால் 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி. கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகாத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான். அப்புறம் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறமா சீஸும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கோங்க, இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு போடுற அளவு பொறுத்து சீஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்குவோம். இப்போ ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ரஸ்க் பவுடர், நீங்கள் ரஸ்க் பவுடர் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இல்லை ரவை கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு இதில் நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டவே ஒட்டாது. கத்தியில் கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விரும்பின மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ரவுண்டாக கூட போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம சீஸ் பால் நிறையா செஞ்சுருப்போம், அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி செஞ்சேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஷேப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் மாதிரியே உங்களுக்கு விரும்பின மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இது தயிரில் கொஞ்சம் பெப்பர், சுகர், அப்புறம் சால்ட்டு போட்டிருக்கேன். இது கூட வெங்காயமும் கூட போட்டு கொடுக்கலாம். நான் மயோனஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இது மட்டும் போட்டுட்டேன். நல்லா தயிர் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. செம்மையாக இருந்ததுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.